தரிசனமாலய தரிசனம். தரிசனமாலய தரிசனம். ஸ்டார்ட் சார். நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. ஜெய் தாந்தோன்றி சமயபுரம் முத்துமாரி அம்பிகா தேவிக்கு ஜெய். ஜெய் மகாகணபதிக்கு ஜெய். எல்லாம் அல்ல நமதாயிருக்கின்ற வேண்டுவோருக்கு வேண்டும் வரனை அள்ளி தருகின்ற நமது கும்மணஞ்சாவடி பகுதியிலே ஊத்துக்காட்டு எல்லையம்மனின் பின்பக்கத்திலே ஞான சுந்தர சித்தி புத்தி சமேத ஞான சுந்தர விநாயகர் பெருமானின் வலது பாகத்திலே நமது சமயபுரத்து மாரியம்மனுடைய புதிய ஆலயங்கள் எழுப்பி புதிய சிலைகள் எல்லாம் பிரதிஷ்டை செய்து நேற்றைய தினம் கோபூஜையுடன் துவங்கிய பூஜையானது இன்று மத்தியானம் 10 மணிக்கு மேல் 11:30 மணிக்குள்ளாக மகா கும்பாபிஷேகமானது சீரம் சிறப்பமான முறையிலே நடைபெற்றது. இந்த வைபவத்திலே வேண்டுவோருக்கு வேண்டும் வரனை அள்ளித் திரிகின்ற நமது சமயபுரத்து மகாமாரியம்மனுடைய தனிப்பெரும் கருணையினாலே இந்த விழாவிலே வெங்கடேசன் மற்றும் பானுமதி வெங்கடேசன் அவர்களின் குடும்பத்தினர் மிகவும் அரும்பாடுபட்டு இந்த ஆலயத்தை வழிநடத்தி அம்பாள் தானாகவே இந்த புற்றிலே உருவம் எடுத்து அம்பாளுடைய உத்தரவுக்கு இணங்க இந்த திருக்கோவிலானது சிறப்பான முறையிலே கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. இதில் பலருடைய ஒத்துழைப்பினாலும் நல்ல வழிகாட்டியாக இருக்கின்ற அண்ணா அவர்களுக்கு பாஸ்கரையா அவர்களுடைய வழிகாட்டின் பெயரிலே சிறப்பான முறையிலே கும்பாபிஷேகமானது நடைபெற்று பக்தர்களுக்கு அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் விபூதி பிரசாதங்கள் சிறப்பான தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் என்ற நிகழ்ச்சியானதும் எல்லாம் சிறப்புடன் நடைபெற்று அனைவரும் இந்த ஆலயத்தில் வந்து அம்மன் சமயபுரம் மாரியம்மனை தரிசித்து உங்களுக்கு என்ன பிரார்த்தனை வேண்டியிருக்கிறீர்களோ அதை நமது தாய் சீக்கிரமாக உங்களுக்கு எல்லாம் நடத்தி தந்து வாழ்வில் பேரின்பத்தை பெற்று வாழ்க வளர்க என்று கேட்டுக்கொண்டு அனைவரும் வருக வருக என்று இந்த ஆலயத்தில் வந்து இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஊடகம் வழியலாக அன்னார் அவருடைய பிரதிதத்திலே இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இப்பொழுது ஆலயத்தின் நிர்வாகம் ஆலயத்தின் தர்மகர்த்தா செம்மல் வெங்கடேசன் ஐயா அவர்கள் 2 வார்த்தை பேசி உங்களை அனைவரையும் சமயபுரம் மாரியே போற்றி. கும்மணாஞ்சாவடி எல்லையம்மன் செல்லித்தெரு எல்லையம்மன் கோயில் தெருவில் சமயபுரம் மாரியம்மன் அமர்ந்து உள்ளாள். அம்மா வழிபாடு பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. அதுலேயும் இங்கே நாகத்துக்கு ரொம்ப விசேஷம். ராது கேது இருக்கிறவங்க அந்த தோஷம் நிவர்த்தி பண்ண இது சிறப்பான இடம். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இங்கே வந்தால் சிறப்பாக சீக்கிரத்தில் முடியும். குழந்தை இல்லாதவங்களுக்கு சடங்கு ஒன்று பண்ணணும். அந்த சடங்கு முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு
உடனே வந்து கரு நிற்கும். அம்பாளுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் போய் சேரணுன்ட்டு சமயபுரம் மாரியம்மன் அருளால் வந்த அனைவருக்கும் இனி வரப்போகிறவங்களுக்கும் ஓடி 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 நன்றி. சமயபுர தாயை போற்றி. இங்கே குமணாஞ்சாவடியில் அமைந்துள்ள சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் இன்று கும்பாபிஷேகம் பூர நட்சத்திரத்தில் இன்று கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மண்டல பூஜையும் மிக பிரம்மாண்டமாக நடைபெறும். இங்கு தானாய் தோன்றிய புத்து அமைந்துள்ளது. புத்துக்கு தோஷம் இருக்கிறவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, இவங்கெல்லாம் வந்து பரிகாரம் பண்ணால் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுக்கும் இருக்கும். நீங்கள் வந்து வணங்கிட்டு போங்க, அது பிரகாரம் எல்லாமே நடக்கும். இன்னைக்கு சாங்கியம் பண்ணுறது கிடையாது, மற்ற நாளில் உண்டுங்க. அதனால் இங்கே வந்து அனைவரும் வரணும்னு சொல்லிட்டு லொக்கேஷனும் அமைச்சிருக்கேன். இந்த லொக்கேஷனில் பார்த்துட்டு எல்லாருமே வந்து அனைவரும் அம்மனை வந்து தரிசனம் பார்த்துட்டு போங்க. குமணாஞ்சாவடி செட்டித்தெருவு சமயபுரம் மாரியம்மன் கோவில், சென்னை 56. தரிசனமாலய தரிசனம்